ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரெயின் ராட் ரியாக்ட்ஸ். கைஸ், நிறைய பேர் எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் ரீல்ஸ்லாம் ஷேர் பண்ணுறீங்க. எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம். நிறைய வந்திருக்கிறதுனால எங்களுக்கு சரியான ப்ராப்பராக ரிப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு சீக்கிரமாக நாங்கள் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவோம். இன்னைக்கான கலெக்ஷன்ஸ் வீடியோலாம் ரெடியாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ஆட்டி வெள்ளூர் ஓட்டிவிட்டாங்க இவ்வளையே. மூஞ்சியே சரியில்லையே. மூஞ்சி மாதிரி இல்லையா? ஆமாம், மூஞ்சி மாதிரி இல்லையா? அடியா அமுட்டிட்டாங்க இவ்வளோ. என்ன ஸ்டேடியம்? குருசாமி ஸ்டேடியமா? சின்னசாமி ஸ்டேடியம். ஏன் அங்கே உங்களுக்கு வழங்க மாட்டேங்குது? பீடை பிடிச்ச மாதிரி இருக்கே. பேசாம அந்த கிரவுண்டை விட்டு வெளில நம்ம பயில விளையாட வயல போட்டல அதில் விளையாட வேண்டி தானே. எதுக்கு அந்த ஸ்டேடியம் விளையாடுற பீடை பிடிச்ச ஸ்டேஜில்? என்னப்பா இப்படி ஆகிப்போச்சப்பா? ஒரு மேட்ச் கடவுளுக்கு விட்டோம். அப்போ மொதல் மேட்ச் அது யாருக்கு? யார்கிட்ட விட்டியா முதல் மேட்ச்? 3 கடவுள் இருக்குல்ல, மூணு கிட்டத்தட்ட 17-18 வருஷமா கடவுளுக்கே விட்டுக்கிட்டு இருக்கி. அவர் என்ன சொல்றாரு? என்ன கால் பண்ணி பாக்கெட்ல இடம் இல்லப்பா, நிறைய கடவுளுக்கு விட்டுருக்கா, வைக்கிற கடவுள். அவருக்கு அதுக்காக என்ன இருக்காரு, இந்த பேண்ட் சொல்லுவாள், அதெல்லாம் பேண்ட் கார்கோ பேண்ட் அது வாங்கி வச்சிருக்காரு. பாக்கெட்ல நீங்க கடவுளுக்கு கொடுக்குற எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இடம் பத்தலையா? எங்க 5 மேட்ச் கடவுளுக்கு விட்டிய உங்களுக்கு? நாங்க கம்மியா தான் கடவுளுக்கு விட்டோம். ஆமா, கடவுளுக்கு கொஞ்சோண்டு மேட்ச் நாங்க விட்டு கப்பை நாங்க எங்க பாக்கெட்ல வச்சுட்டு போவோம். நீங்க என்னடானா கப்பு வேணாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடவுளுக்கு கொடுத்துருக்கீங்க. என்ன நீங்க ஒரு இது இல்லாம இங்க பாரு, மஞ்சள் கலர்ல போகுது ஒரு ஆட்டோ. எங்கால தான் போறாப்ல ஆட்டோ மஞ்சள் கலர்ல இருக்கும். என்னங்க சரி எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க தம்பி. சிஎஸ்கே தம்பி, ஆட்டோக்காரங்க எல்லாருமே சிஎஸ்கே தான். அதான் மஞ்சள் கலர்ல இருக்கே உங்களுக்கு தெரியலையா? அவனுக்கு அடுத்த மேட்ச் பாருங்க. என்ன கேள்றாங்களோ அடிச்சு மூறதெல்லாம் கிழிச்சுட்டாப்ல. கேள்ற நான் வெளியில பைக்ல போய்கிட்டு இருந்தேன். பட்டார்னு வந்து பந்து விழுந்துச்சு ஸ்டேடியத்துக்கு. இல்லை இங்க வந்து விழுகுது, இந்த அளவுக்கு ஆர்சிபி அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கேஎல் ராகுல் பிறந்து பால்ல கேஎல் ராகுல் எழுதிருக்கு. எந்த ஊர்? சொந்த ஊர் இது தெரியாதுடா. பெங்களூரா? அதனாலதான் அவரை கடை விட்டேன். சரி, பாம்பு காட்டும் பாவம், நம்ம மட்டுமே ஃபார்ம்ல. நீங்க எப்ப ஃபார்ம்ல இருந்தீங்க? எந்த வருஷம்? இயர் சொல்லுங்க. 1925 ஃபார்ம்ல இருக்கீங்களா? நாங்க ஜெயிச்சுட்டே கப்புங்க போறோம்ல. நீங்க உள்ள மேல போய் நின்றாம்ல. அன்னைக்கு 2 மேட்ச் ஜெயிச்சு விட்டு மேல போய் கப்பு தாங்கன்னு கேட்டீங்களாம்ல. 8வது இடம் 4வது இடம் மீதியா இருக்கும். நாங்க 8வது இடத்தையும் பார்த்தவங்க, முதல் இடத்தையும் பார்த்தவங்க, கப்பும் எடுத்தவங்க. நாங்களும் கப்பு வாங்கிருக்கோம். என்ன கப்பு? ஈசாலா கப்பு. லோக்கல் டோர்னமெண்ட்ல வாங்கினீங்களா? சரி, ஓகே பாருங்க. ரொம்ப ஓவர் ஆடாதீங்க. நீங்க இது 2 மேட்ச் ஜெயிச்சு ஓவர் ஆட்டமா போச்சு. ஒரே அக்ரெசிவ் ஆயிட்டீங்க எல்லாருமே. நீங்கள் ஆடுறதை மட்டும் கொஞ்சம் நிறுத்திக்கிங்க, சரியா? அடுத்து வேற எங்காலும் சிஎஸ்கே ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அதுக்கு நான் அடுத்து வர்றேன். அதுக்கு வேற மாதிரி இருக்கும். இப்போ நான் பேச விரும்பல. சரியா? இங்க திரும்ப இதெல்லாம் கூட எல்லோட தான் இருக்கு. 18ங்கிற போட்டு நம்பர் அதெல்லாம் கூட எல்லாம் போங்க. அடுத்த மேட்ச் பாத்துக்கிறோம். மஞ்சள் பாய்ஸ் தான். அப்படிதான் உங்களுக்கு லுங்கி வாங்கிருக்கேன் பத்தி. நல்லா இருக்கா? லுங்கின்னு தான் சொன்னேன்ல, கேட்கல உங்களுக்கு. மஞ்சள் பாய்ஸ்ங்க, பார்த்து விளாடுங்க, சரியா? ஆல் தி பெஸ்ட். ஒரு மேட்ச் விட்டுறானே. செம்மையா கலாச்சிட்டானா? அவர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு, பாக்கெட் எல்லாம் ரொம்ப வலியுது, பாத்து கொடுங்க கடவுளுக்கு. மொத்தமா செஞ்சு விட்டானுங்கப்பா. அடுத்து வேற அப்டேட் இருக்கா? பாப்போம். இன்னும் கொஞ்சம் அழகா பிறந்திருக்கலாம். டேய், ஏன்டா அழுதுன்னு வர? டேய், அதான் ஒண்ணுமே இல்லையே, அப்புறம் எதுக்குடா அழுதுன்னு போற? பாய் தாத்தா இருக்காருல்லண்ணா, செத்துட்டாரா? அது இல்லண்ணா, அவ வீட்டை போய் ஒரே ஒரு விடுகதை கேட்டா, அதுக்கு போய் என்ன ஆச்சு போட்டாருண்ணா. அடிச்சாரா? அவர் அடிக்கிற அளவுக்கு நீ என்ன விடுகதை கேட்ட? வேணாண்ணா, அந்த விடுகதை கேட்டா நீ கூட என்ன அடிப்பண்ணா. அடிக்க மாட்டேன். அந்த விடுகதை என்னன்னு என்கிட்ட கேளு, நான் பதில் சொல்றேன். இப்பதான் உனக்கு கல்யாணம் 6 மாசம் ஆகுதே, வேணா விட்டுருண்ணா. டேய், புதுசா கல்யாணம் பண்ண என் பொண்டாட்டி மேல சத்தியமா சொல்றேன்டா, உன்னை அடிக்க மாட்டேன். அந்த விடுகதை என்னன்னு என்கிட்ட கேளு, நான் பதில் சொல்றேன். சரிண்ணா, உன்னாலேயே உன் பொண்டாட்டி கிட்ட பார்க்க முடியாத ஒரு விஷயம் இருக்குண்ணா. அது என்னதுண்ணா? என்னால பார்க்க முடியாத விஷயமா? அப்படி ஒண்ணு இல்லையே, எல்லாத்தையும் பாத்துக்கினே. ஆனா என்னால பார்க்க முடியும். அடிங்க. ஓ, தப்பாலே இல்லண்ணா, ஜெனரலான கொஸ்டின் தானா? சரி, தெரியல, நீயே சொல்லு. உன் பொண்டாட்டி தாலியா இருக்கும் போது உன்னாலே பார்க்க முடியாதுண்ணா. எனக்கே கல்யாணம் ஆகி இப்பதான் ஒரு 6 மாசம் ஆகுது, அதுக்குள்ளே நான் சாவ சொல்றியா? இதுக்குதான் விட்டு நான் முன்னாடியே சொன்னேன், நான் விடுதலை கேட்டா நீ என்ன அடிப்பேன்ட்டு. அடிப்புன்னு தானே சொன்னேன், உன் ஆசையை நான் நிறைவேற்றேன்டா. சொல்லுவாங்க. சரியான இது பொண்டாட்டி தாலி இறக்கத்த ஒன்னாலே. என் ஃப்ரெண்ட் எனக்காக என்ன செய்வேன் கேட்டுட்டு இருந்தீங்களா? என் ஃப்ரெண்ட் எனக்காக என்ன வேணா செய்வியாமா? என்ன வேணாலும் செய்வானா? என்ன வேணா செய்வியான்? என்ன வேணாலும் செய்வானா?
என்ன வேணா செய்வேன். எது செய்வேனா? எங்க உன் ஃப்ரெண்ட சட்டையை கட்ட சொல்லு. இதை கூட செய்ய மாட்டானா? சொல்லாமலே செய்யறா. தேங்க்ஸ் மச்சான். பாத்தீங்களா? எங்க பேண்ட கட்ட சொல்லு. பாத்தீங்களா? எங்க அன்றாயிர கட்ட சொல்லு. கடவரமாய் போயிருந்தா மாப்பிள்ள. நீ ஃப்ரெண்ட் நிரூபிச்சுட்டு போடா. நீ என் ஃப்ரெண்ட் இல்லடா மயிராண்டி. ஆயா குசும்பா குடும்பமா சேர்ந்து என்ன வேலை பாக்குறாங்க? ஆவண்டா. இவ்வளவு ஆகமா போறான் குதிரையில? தெரியல. என்ன ஸ்பீடா? டேய் டேய் திரும்ப முடிச்சாலே இருங்கடா. அநியாயம் பண்றீங்கடா டேய். இத பார்த்தா வீர மாதிரி இருக்கா, இருந்தாலும் கிருத்தரம் முடிச்சாலே அந்த மாதிரி பண்றத பாரு. அந்த மாதிரிதான் இருக்கு பாரு. Gel Zako. Yaxşı. Ne? Git. El salın göre eline emeğin ilerle. நடக்கிறது தெரியல. சரியா? Gel. Gaz. Sol eli. ஓடி வந்து ஏதோ சாதிச்ச ஒரு பெருமையோட ஓடுறது. அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு போறான். போறத பார்த்தா செம்மையா பண்ணிட்டு அடிப்பான்னு பார்த்தா உருண்டுகிட்டே போறான். மச்சான், நேற்று ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு ரொம்ப வருஷம் வாழணும் டாக்டர், அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டேன். கல்யாணம் பண்ணு அப்படின்னாரு. கல்யாணம் பண்ணா ரொம்ப வருஷம் வாழலாமா? அப்பதான் நீ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க மாட்டான்றாரு. விடு மச்சான், இன்னைக்கு நியூ இயர் இல்ல, என் பொண்டாட்டி கிட்ட காலையிலே நல்ல பேர் எடுக்கலான்னு பால் ஸ்டவ்ல வச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்றேன். பால் பொங்கவே இல்லை. அப்புறம் அதை திறந்து பார்த்ததான் தெரிஞ்சு இட்லி மாவு வச்சிருக்கிறேன். பொண்டாட்டிக்கு மாவை டிஸ்போஸ் பண்ண நான் பட்ட அவஸ்தை இருக்குது. கொலகாரம் கூட போனத மாதிரி அத்தனை பாடுபட்டு மாட்டான்டா அப்பா. உலகாரம் கூட பணத்தை மாதிரி அவ்வளவு பாடுபட்டு பாலு இட்லி மாவு, பாலு நினைச்சு இட்லி மாவு வச்சு தண்ணிக்குள்ள வண்டியை தள்ளுவாங்க. அப்படியே செம்மையா பண்ணானுங்கடா வண்டி இருக்கிற மாதிரியே. வடக்கன் அவனுக்கு மோசமானவனுங்கடா, அவனுக்கு வடக்கன் நண்பர்கள் கல்சாட்டியா மாட்டானுங்கப்பா. लेकिन ये साला कर क्या रहा है यहाँ पे? ஒரு செகண்ட் பொண்ணா மாட்டான்டா. சட்டை கெட்ட பத்தியா வயிறு தெரியுற மாதிரி பாக்ஸிங் போறதுக்கு ஒரு கூட்டத்தை பார்த்து மாட்டாரு. இந்த மவுண்டைன் மயிலானந்தம் இல்லாம இந்த மலைப்பிரதேசத்துல உங்களால வாழ முடியாதுடா. இப்போ ஃபர்ஸ்ட் இயரை போட்டு அழுத்துறா. டேய், ஹேண்ட் பிரேக் எடுத்துடுறா, ஹாரி பட்டுருவாயா? உனக்கா எவன்டா டிரைவர் வேலை போட்டு கொடுத்தது? டேய் பாக்கா, ஒழுங்கா 2 தாறு வாழைப்பழத்தை உசாரு பண்ணி வையே. போன தடவை மாதிரி பிசி அடிச்ச அப்புறம் அவனை மைண்ட் அப்செட் ஆகி மாத்தம் புடிச்சு எல்லாரும் மர்க்கையா சாலாதான் பாத்துக்க. டப்பிங் தப்பா செம்மப்பா, அந்த ஆளு சூப்பரா பண்றான், செம்மையா டப்பிங் பண்றாப்புல. அப்பா என்னடா, நம்ம 2 பேரும் ஒரு கேம் விளையாடலாமா? என்ன கேம்டா? நான் ஒரு ஆக்டர்ஸ் நேம் பாதி சொல்லுவேன், அதை நீ ஃபுல்லா சொல்லணும். கேளு சொல்றேன். விராட் கோலி, MS தோனி, ஷாருக் கான், அல்லு அர்ஜுன், மைக்கேல் ஜாக்சன், ராம் சரண், யுவன் சங்கர், மியா கலிஃபா.
மாட்டிக்கினாரு ஒருத்தரு காப்பாத்தணும் கத்தரு. ஐயா கலிப்பாவா ஃபாஸ்டா சொல்றாரு. சொல்றாரு. என்னடா இது மூஞ்சி? கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்க, அப்படியே இந்த பக்கம் திரும்புங்க. பர்ஃபெக்ட். நிப்பான் பெயிண்ட்ல ஒயிட் கலர் 1 லிட்டரு, ஏசியன் பெயிண்ட்ல ரோஸ் கலர் 2 லிட்டரு, வார்னிஷ், தின்னரு, பீச்சிங் பவுடர், வாட்டர் பெயிண்ட். இந்த பொருள்லாம் சீரானா போ. என்ன மேடம் ஆரம்பிக்கலாமா? பாத்துக்கோ பெயிண்ட் அடிச்சு விட்டான். மேக்கப் போட்டிருக்காங்களா அப்பா பக்காவா. அது எப்படி மேட்ச் பண்ணி வச்சிருக்கான் பாரு அவன். பட்டி தகடு எல்லாம் வச்சு பாத்துட்டு இருக்கிறாரு. பீச்சிங் பவுடர் எதுக்கு கேட்டான் தெரியலையே. கடைசியா ஊத்தி கழுவாங்க போல. கடவுளே கடவுளே. எஸ்கியூஸ் மீ, வண்டி தள்ள கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? நான் எங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்? எங்க பெட்ரோல் தீர்ந்து போச்சுங்க, கொஞ்சம் தள்ள ஹெல்ப் பண்ணுங்களேன். பெட்ரோல் பங்க் வரைக்குமா? இல்ல இல்ல, நீங்க வெறும் வண்டி அப்படி புடிச்சு இப்படி இப்படி தள்ளா போதும். இப்படி இப்படி தள்ளனா என்ன ஆகும்? முதல்ல தள்ளுங்க, நான் சொல்றேன். ஒரு நிமிஷம், இப்ப தள்ளுங்க. எனி ப்ராப்ளம்? நான் டோ பண்ணவா? டோவா? ஏய் மேடம் பாவம்டா. மேம் நீங்க வந்து வண்டியில இருங்க, நான் டோ வண்டிக்கு சொல்லிட்டு அவங்க வந்து வண்டி எடுத்துன்னு வந்துருவாங்க. என்ன மேடம் பெட்ரோல் வேணுமா? பெட்ரோல் தீர்ந்து போச்சா? இவர் பெரிய வள்ளல், வண்டி ஏறா. பங்காளி ஒரு பாட்டில் கொடுங்க. என் பெட்ரோல் கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், என்ன மறந்துடாதீங்க. தேங்க்யூ ப்ரோ, இது என்னோட வண்டி தான். பாத்தீங்களா, பசங்களுக்கு ஒண்ணா ஒருத்த வர மாட்டான், ஆனா அதே பொண்ணுங்களுக்கு ஒண்ணுன்னா ஊரே கிளம்பி வருது. பழகிருச்சு எங்களுக்கு இதெல்லாம். என்னையும் டிராப் பண்ணிடுறீங்களா? உட்காருங்க, டிராப் பண்ணிடுறேன். ஐயோ பெட்ரோல் தீர்ந்து போச்சே. பங்காளி பெட்ரோல் இல்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். தல்னே போய் போட்டு விடா மங்கூஸ் மாண்டியா. அவ்வளவுதான் பாரு. ஏதாவது பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா வெயிட் பண்ணி இந்த மாதிரி வேகமா வந்தான். என்ன ஸ்பீடா வந்து நிக்கிறானுங்க பாரு, எல்லாம் சுத்து போட்டு. சமான உனக்கு இந்த காமெடியை நாயை வச்ச மாட்டாங்கடா. இதுக்கப்புறம் எதுவும் இல்ல, எல்லாரும் மாட்டாங்க. குறுக்கு விட்டா மாதிரி சாமியா அழு வச்சுட்டு. ஹலோ போனமே சாம்சங் ரிங்டோனு பயம்புத்திர மாதிரி தான்டா இருக்கு ரிங்டோனு. அவ்வளவு சவுண்டு. மாமா வர மாதிரி இருக்கு. மாமாவே தான். ஏ பைத்தியம், நாங்க இங்க இருக்கோம். மாமா ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காருமா. ஐயோ மாமா வராங்களா? மாமா மாமா சீக்கிரம் மாமா. ஏய் இது என்னடி கழுத்துல இருக்கிறத கழட்டிடி. வந்து போறான் கழட்டுறமா. அக்கா வாடா தம்பி. அவ்வளவு மோசமான வராது. எப்படி இருக்கீங்க? உன் மாமா செத்தாலும் செத்தாரு. ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சுட்டாரு. பிள்ளைக்கு மாத்து துணி இல்ல. பிள்ளைங்க சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. கொஞ்சம் அரிசி பருப்பு வாங்கி தரையாடு தம்பி. நம்ம ஒரு 4 நாளைக்கு ஓசு வரீங்களான்னு பார்த்தா நம்மளுக்கு வேண்டாம் சொல்றோம். என்ன மாமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன வேணும் சொல்லுமா? அரிசி 10 கிலோ, பருப்பு 5 கிலோ, உளுந்து 3 கிலோ, தக்காளி 2 கிலோ, வெங்காயம் 4 கிலோ, ஆக மொத்தம் 50 கிலோ மாமா. இனிமே உன் வீட்டுக்கு வந்தா என்ன செருப்பு கட்டி அடிக்கலாம். நல்ல ஐடியாவே இருக்கு. சரியான ஐடியாடா. சரியான ஸ்கெட்ச்டா. வரவே மாட்டாங்க. ஆக முதல்ல 2 புல்லு அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு. காடு மொத்த டீமும்
ஒரு லைன்ல போய் நிக்கிறாங்க. ஓ விட்டு விட்டு எடுக்கிறாரு ராகத்தை. விட்டு எடுத்துட்டு இருக்கு. சின்சியரா வரும். அதுவும் பண்ணெல்லாம் நல்லா மூடிக்கிட்டு எடுத்துட்டு இருக்கிறாரு. செமையா தராது வீடியோ. ஓ டீ கடை கொஞ்சம் விட்டுருங்கண்ணா. தம்பி வண்டியில 2 பேர் தான்ப்பா போக முடியும். அப்ப நீ இறங்கு, நாங்க 2 பேரும் போறோம். சார்ண்ணா இதுக்கு தான்டா உங்களுக்கு எல்லாம் லிஃப்டே கொடுக்கறது இல்ல. அது கேட்டுறா. இது தம்பி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். வேலைக்கு எதுவும் போறியா? போயிட்டு அங்கிள் இருக்கேன். சேலரி எவ்வளவு வாங்குற? ஒரு 10,000 வாங்குறேன். 10,000 தான் வாங்குறியா? ஏன் அதிகமா உனவும் பொண்ணை கொடுக்க போறியா? சாரி அங்கிள். ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு இருக்கு சென்னையில? இல்ல உங்க வண்டியில இவ்வளவு காலையா வச்சிருக்க? எல்லா கேங்லயும் ஒருத்தர் இருப்பான் இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து விட்டுறதுக்கு. வர வர வந்து ஓவரா போச்சு. இனிமே உன்னை கடைக்கு கூட்டு போக மாட்டேன். ஏன்டா குழந்தை திட்டிட்டே இருக்க? பின்ன என்னடி, கடையில அத்தனை பொண்ணுங்க இருக்காங்க. அந்த பொண்ணுங்க முன்னாடி எல்லாம் அப்ப 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 அப்படின்ட்டு இருந்தா கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சிரும்ல. மண்டையில போட்டவனே சிரிக்கிறாங்க. நம்ம வண்டியில பாத்திரத்தை போடக்கூடாது, அவனுக்கு கண்ணத்தையும் போடணும். எங்கிருந்தாலும் ஏண்டாது ஓனர் நாய நீதான் தட்டம் தெரியும். சும்மாரு கதவு தட்ட மாதிரி தட்டி நிக்காதடா, கடுப்பேத்தாதடா. நானே கோமட்டிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு செம்ம டென்ஷன்ல இருக்கேன். பாரு நான் கெட்டப் தெரிஞ்சு பெரிய உலக நாயகி நினப்பு. இப்ப நான் நடிக்கிறத பாரு. ஷோக்காருக்கு இப்ப அந்த கெட்டப்பு ஷோத்துக்காக என்னென்னலாம் நடிக்க வேண்டியிருக்கு பாருங்க. கொஞ்சம் கூட பயப்படலடா. அது நல்ல டப்பிங் பண்றானுங்கப்பா. ऐसी क्या चीज है जो बच्चों को डरा रही है? हमें शेर को डरा के दिखा. போறதுல தப்பு இல்லடா. எங்க உட்காந்துருக்காங்க அவ்வளவு பயம். அது வந்துட்டு போனதை பத்தியா ரோட விட்டு புல்லுல சாரி அதுக்குதான் அவனுங்க அங்க உட்காந்துருக்கானுங்க. பாத்து ஓட்டுங்க கொஞ்சம் மாட்டீங்க. பசங்க பயப்படுறானுங்க. ஒருத்தர் சொன்னாரு பாரு எனக்கு அப்படிதான், காலை 2 தேய்ச்சிக்கினே பிரேக் இருக்கும், பிரேக் விட்டுறாங்க. என்னடா செருப்பு வாங்கி குத்த ஒரு வீடியோ, என்னடா செருப்பு வாங்கி குத்த சீக்கிரமா தேய்ச்சி போச்சு. அவன் புது செருப்பு வாங்கிட்டு வந்து பார்த்தா காலை வச்சு தேய்ச்சிட்டு பிரேக் போடுவாங்க. அந்த ஒரு அப்பா சாமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி நல்ல ஒரு கலெக்ஷனோட உங்களை வந்து அடுத்து மீட் பண்றோம். Until then, take care from Lalit and Sarath. Bye.